நாங்கெல்லாம் நேத்தே பிறைய பார்த்துட்டோம் பாய். நேத்தே பாத்துட்டீங்களா? இப்ப நாங்கெல்லாம் நம்ம நேத்தே வச்சிட்டோம். என்னையா நடக்குது இங்க? ஒருத்தர் பிறைய பார்த்துட்டு இருக்காரு, ஒருத்தர் நேத்தே பார்த்துட்டு இருக்காரு, ஒருத்தர் நோன்பு வச்சு நின்றுட்டு இருக்காரு. இப்ப எதையா நம்ப சொல்றீங்க? என்னப்பா பெற தெரிஞ்சிச்சா? பாத்துட்டு இருக்கேன் பாய். பிறையே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது பாய். இன்ஷால்லாஹ் நாளைக்கு ரமலான் ஒண்ணா இருந்தா நல்லா இருக்கும் பாய். பள்ளியாசல் மாடியில புற பாக்குறதே சந்தோஷம் தான். நீனும் பாரு, நானும் பாக்குறேன். பாய் உங்களுக்காவது பிறை தெரியுதா பாய்? நாங்கெல்லாம் நேத்தே பிறைய பார்த்துட்டோம் பாய். நேத்தே பாத்துட்டீங்களா பாய்? நேத்து பார்த்தது நட்சத்திரமா இருக்கும் பாய். நல்லா கண்ணை கழுவிட்டு பாரு இன்னொரு தடவை. ரஜாக்கு, இந்த உலகத்துல எங்க பிறை தெரிஞ்சா நாளைக்கு எனக்கு ரம்ஜான் தான்ப்பா. ஒரே இறைவன் தான், ஒரே சந்திரன் தான், ஒரே சூரியன் தான். அதனால எல்லாத்துக்கும் ஒரே பிறை தான்ப்பா. எல்லையில வகுக்கிறது மனுஷன் தானப்பா, இறைவன் இல்ல. அதனால எங்க பிறை தெரிஞ்சாலும் நம்மளுக்கு ரம்ஜான் தான்ப்பா. ஓ பாய், நீங்க அந்த குரூப்பா? இன்டர்நேஷனல் குரூப் தான் பாய். நீங்க ரசூலாவே சொல்லியிருக்காருல, பிறை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பு விடுங்கன்னு. உங்களுக்கு எவ்வளவுதான் பாய் ஆதாரத்தை நாங்க காட்டுறது? இல்லதீனே, இதுக்கு என் ஆதரவு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்ப நாங்கெல்லாம் நம்ம நேத்தே வச்சிட்டோம். என்னையா நடக்குது இங்க? ஒருத்தர் பிறைய பார்த்துட்டு இருக்காரு, ஒருத்தர் நேத்தே பார்த்துட்டு இருக்காரு, ஒருத்தர் நோன்பு வச்சு நின்றுட்டு இருக்காரு. இப்ப எதையா நம்ப சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. அஸ்ஸலாமு அலைக்கும் இஸ்லாமிய சொந்தங்களே, நான் பிறையை பார்த்து விட்டேன். அதை போய் நான் ஆஜியிடம் சொன்னேன். ஆஜி என்னை நம்பவில்லை, என்னை குழப்பவாதீன் என்று விட்டார். மார்க்கத்தில் ஏன் இப்படி குழப்பம் கேட்டு விட்டார். மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டேன். போன வருடம் இப்படிதான் ஒருத்தர் சொன்னார். அவரை போட்டு பேஸ்புக்ல போட்டு கிழிச்சிங்க. என்னையும் இப்படி பண்ணிடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னையா நீங்க டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு, நீங்க இன்னும் 10 வருஷம் ஹிஜ்ரி கேரது என் கையில இருக்கு. 2035 என்னைக்கு ரமதான் வருது நான் சொல்லட்டுமா? இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. முதல் இஸ்லாத்தை போய் கத்துக்கிட்டு வாங்க. நம்ம ரசூலாவே சொல்லியிருக்காங்க, பெரிய பார்த்து நோன்பு வைங்க, பெரிய பார்த்து நோன்பு விடுங்கன்னு. நீ போய் மதரசா போய் முதல் கத்துட்டு வந்திருப்பா. 10 வருஷம் நம்ம ஆலிம் கோர்ஸ் படிச்ச மாதிரி பேசுறாரு. எங்க போய் படிச்சீங்க? இது அதெல்லாம் இல்ல, இதான் ரசூலா சொல்லியிருக்காரு. எங்க பிறை தெரிஞ்சா நோன்பு வைக்கணுங்க. ஏன்னா உங்க ஊர்ல தெரிஞ்சா மட்டும் தான் வைக்கணும்னு சொல்லலைங்க. உங்க நாட்டுல தெரிஞ்சா மட்டும் வைக்கணும்னு சொல்லுங்க. எங்க தெரிஞ்சா ஒரே பிறை தாங்க. இதானே நான் ஆஜிட்ட சொன்னேன். என்னை குழப்பாதேன்னு சொல்லிட்டாப்ல. பள்ளிவாசலுக்கு தொலைவாத இடத்துல நீங்க சண்டை போடுறது கீழே வரைக்கும் கேட்டுட்டு இருக்கு பாய். பிறப்பாக்க வந்தா பிறைய மட்டும் பாருங்க பாய். என்ன பாய் உங்களுக்கு பிரச்சனை? மாப்பிள்ள வேற ஒண்ணும் மாப்பிள்ள, ஆரோக்கியமான விவாதம் நடந்துட்டு இருக்கு. அந்த 3 விதமான பிறைகள் இருக்குல்ல, அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. என்னதாப்பா தீர்வு இது? வருஷம் ஆச்சுன்னா இதே ஒரு பிரச்சனையா இருக்கேப்பா. இன்ஸ்டாகிராமையும் பேஸ்புக்லையும் போட்டுக்கிட்டு இதே ஒரு பிரச்சனை சகோதரர்களா அடிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. அதாவது பாய், நம்முடைய சமுதாயத்துல 3 வகையாக பிறையை பார்க்கக்கூடிய வழக்கம் இருக்கு. அதுல முதலாவது வகை என்னன்னு சொன்னா, உள்ளூர்ல பிறையை பார்த்தல். இறைத்துவ விசுவாசம் அவங்க சொல்றாங்க, இதை தான் அவங்க ஆதாரமா காட்டுறாங்க. நீங்கள் பிறையை பார்க்கும் போது நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நீங்க நோன்பை விடுங்கள். பிறை தெரியவில்லை என்று சொன்னால் 30 நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இந்த ஹதீதை ஆதாரமாக வைத்து தன்னுடைய ஊர்ல தன்னுடைய நாட்டுல பிற தெரிஞ்சா மட்டும்தான் பார்ப்பாங்க. இதே கேரளால பிற தெரிஞ்சா கூட ஏத்துக்க மாட்டாங்க. இது 1வது வகை. 2வது வகை என்னன்னு சொன்னா, இந்த உலகத்துல எங்க பிறை தெரிஞ்சாலும் சரி, அதை நான்